உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி நெல்லை சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன் தலைமையில் பேரணியாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சனாதன ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்வில் புறநகர் மாவட்ட செயலாளர் MC சேகர் மற்றும் சுரேஷ், சேகர், நடராஜன், பாஸ்கரன், வழக்கறிஞர் கார்த்திக், மகளிரணி மாதவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசமைப்பு சட்டம் என்னும் அம்பேத்கர் சட்டமானது மனுஸ்மிருதி என்னும் மனு சட்டத்திற்கு நேர் எதிரானதாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இன்று அவரது நெல்லை சந்திப்பில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலைக்கு கட்சி தோழர்கள் தலைவர் அவருடைய வழிகாட்டியின்படி இன்று மாலை அணிவித்து அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நாளிலே உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இன்று அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை செய்து வைத்திருக்கிறார். அதனை தடுக்கும் விதமாக சனாதன சக்திகள் இன்று இந்தியாவை ஒரு பழைய இந்தியாவாக கட்டமைப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அவர்கள் ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை, மனுநீதியை அங்கே நிலைநாட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்று அதனை கங்கணம் கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை எதிர்கொண்டு இன்று உறுதிமொழி ஏற்கின்றோம். விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம். முத்துவளவன், மாநகர மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி சென்னை கன்னிகாபுரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 72வது வட்ட செயலாளர் கன்னிகாபுரம் விஜய் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் 73வது மாமன்ற உறுப்பினர் அம்பேத் வளவன் மற்றும் செல்வ நீதி, ராஜேஸ்வரி, தொல்காப்பியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளான டிசம்பர் 6 இன்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுக்க இன்றைக்கு அவருடைய திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் திருவிகாநகர் தொகுதியின் சார்பில் இன்றைக்கு கன்னிகாபுரத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு மாலை அணிவித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்தியா முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேவைப்படுகிறார். சனாதன சக்திகளை வேறறுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகள் தான் இன்றைக்கும் காரணமாயிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய எழுதி தந்த அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு வரை நடைமுறையில் இருக்கிறது. இந்த சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு இருக்கின்ற வரை பாசிச, பாஜக, சங் பரிவார் கூட்டங்களுடைய கொட்டம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் எடுபடாது. அதை எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இருக்கின்ற வரையில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு விடாது, பின்வாங்காது என்று இந்த நாளில் நாங்கள் உறுதியேற்கிறோம். நன்றி.
புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் செஞ்சி போக்குவரத்து பணிமனை தலைவர் ஐயப்பன் தலைமையில் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தன்னஞ்செழியன் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் போக்குவரத்து பணிமனை செயலாளர் சந்திரன், பொருளாளர் ஆதிமூலன், நிர்வாகிகள் மாரி, வேலு, ரகுநாதன், மதன், மோகன், விசிக ஒன்றிய செயலாளர் ராசாராம், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை செல்வராஜ், ஒன்றிய பொருளாளர் குருமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு தாத்தா ரட்டமலை சீனிவாச வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 4வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கிழக்கு மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளரும் ராசிபுரம் நகரமன்ற உறுப்பினருமான பழனிசாமி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நாமக்கல், சேலம் மண்டல துணை செயலாளர் அரசன், நாமக்கல் நாடாளுமன்ற துணை செயலாளர் கபிலன், நகர செயலாளர் சுகுவல்லவன், நகர துணை செயலாளர் கேசவன், தொகுதி செயலாளர் கண்ணன் மற்றும் வேலு, சதீஷ், விஜய், ஜி.கே. சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணாசிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நகர செயலாளர் செந்தில்குமார், நகர துணை செயலாளர் உதயகுமார், நகர பொருளாளர் கரிகாலன், முத்தமிழ் வேந்தன், மாநில துணை செயலாளர் ஆனந்தமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் ஆரியத்தை எதிர்த்திட்ட அம்பேத்கருக்கு வீர வணக்கம். இன்றைய தினம் இந்தியாவின் சட்ட மேதை, நம்மையெல்லாம் மனிதர்களாக தலைநிமுறை செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய 69ஆம் ஆண்டு வீரவணக்க நிகழ்வு திருப்பூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் சார்பிலும் பெரியாரி அம்பேத்கரிய உணர்வாளருடைய கூட்டமைப்பின் சார்பிலும் தாராபுரம் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சட்டத்தின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி தலைவர்கள் அவர் போட்ட சட்டத்தின் மூலமாக பொறுப்புகளை வகித்துக் கொண்டு இதனால் வரை தனித்தொகுதியாக விளங்கக்கூடிய தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி தாராபுரம் மையப்பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அமைக்காமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. பல முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களும் மற்ற கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பல முறை பல அதிகாரிகளிடம், நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரிடம் மனு கொடுத்தும் இதனால் வரை சிலை அமைக்காமல் இருப்பது வேதனை தரக்கூடிய விஷயமாகும். உடனடியாக தமிழக அரசு செலவில் தனித்தொகுதியாக விளங்கக்கூடிய தாராபுரம் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை நிறுவ வேண்டும். அது மட்டுமல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் சனாதனத்தை வேறெடுத்து ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று உறுதியேற்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து கட்சி தோழர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் விடுதலை கட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தேனி மாவட்டம் தாமரைக்குளம் காலேஜ் விளக்கிலிருந்து பெரியகுளம் அம்பேத்கர் சிலை வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரபிக் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன், தொகுதி துணை செயலாளர் ஆண்டவன், பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தமிழன், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கோமதி ஆனந்தராஜ், மாவட்ட அமைப்பாளர் தொல் தளபதி ஈஸ்வரி, மகளிர் விடுதலை இயக்க நகர செயலாளர் ஆம்புலன்ஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் காளிதாஸ், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் முருகன், வேளாங்கண்ணி சந்தானம், தலித் தர்மா, கரிகாலன் காமாட்சி, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் சேகுவேரா, தாமரைக்குளம் பேரூர் செயலாளர் ரமேஷ், ஒன்றிய துணை செயலாளர் இனியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அமுதன், துரையரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகில் கவளக்குடி கிராமத்தில் சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் மகளிர் அணி துணை செயலாளர் செல்வ பாரதி, கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் அரசு முருகையன், இடிமுரசு மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் விஜயலட்சுமி, முகாம் செயலாளர் சுரேஷ், புவனேஷ், ராஜா, அபிமணி, திருமாவளவன், அபினேஷ், தமிழ் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இரட்டை மாலை சீனிவாசனுக்கு இரட்டை மாலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் 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 ராஜாவுக்கு MC ராஜாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி காஞ்சி மாநகரில் உள்ள ஓரிகை பணிமனை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி சிறுமயிலூர் தயாளன் தலைமையில் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பாஸ்கர், அருள்நாதன், வெங்கடேஷ், கலைவாணன், பரதன், சதீஷ், ஜெபக்குமார், ஆறுமுகம், ஞானவேல், தியாகராஜன், செல்வம், வாசுதேவன், கதிரேசன், வில்சன், கென்னடி, சத்யநாராயணன், டேவிட், ஜெபராஜ், விநாயகம், மூர்த்தி, கோபி, தினகரன், சுரேஷ், டெல்லி பாபு, பீட்டர் ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளே விடுதலை சிறுத்தைகளே செம்மார்ந்த வீர வணக்கம் செம்மார்ந்த வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தென்காசியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நகர செயலாளர் பாக்கியநாதன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் இசக்கி பாண்டியன், கடையநல்லூர் நகரமன்ற தலைவர் மூப்பன், ஹபீபுர் ரஹ்மான் மற்றும் பாலமுருகன், ஜாகிர் ஹுசைன், முருகன், நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு ஒழிப்போர் தியாகிகளுக்கு ஒழிப்போர் தியாகிகளுக்கு சமூக நீதி போராளிகளுக்கு சமூக நீதி போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்.
தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளையொட்டி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் தகு பாண்டியன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் MS ராமன் மற்றும் ராஜா, சிவஞானம், பௌத்த பெருமாள், ஆட்டோ கிருஷ்ணன், சந்தானமூர்த்தி, சிவசங்கர், நியூ ரவி, அம்பேத் வளவன், நல்லை ராமன், நல்லை சீனி, ஆறுமுகபாண்டி, செல்வம், குணசீலன், செல்லத்துறை, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் கம்சலா, இந்துமதி, முனியம்மாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி சென்னை ஓட்டேரியில் சத்யாவாணி முத்து நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு வடசென்னை மாவட்ட அமைப்பாளர் புரசை அன்பு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திருவிக நகர் பகுதி செயலாளர் பெரம்பூர் ராஜி மற்றும் சுதாகர், அண்ணாதுரை, திலகராஜ், கன்னியப்பன், செல்வகுமார், அந்தோணி, சார்லஸ், திராவிடமணி, தாமோதரன், பட்டாளம் ரவி, சாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை. தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை. ஓங்குக 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 ஓங்குக. புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி, நகர செயலாளர் குணா கண்ணதாசன், ஒன்றிய செயலாளர் முருகேஷ், ஒன்றிய பொருளாளர் விடுதலை பாண்டி, ஒன்றிய துணை செயலாளர் கோவி செந்தில், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் துரை, ஈழராஜா, மாரிமுத்து, கருணா, செல்லத்துறை, தில்லை, ராஜ்குமார், இப்ராஹிம், நாச்சிக்குளம், ரசீதுகான், லெவின், சுதாகர், சுதர்ஷன், ஆனந்த், இன்வேல், காந்தி, சேதுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளையொட்டி நாகை மாவட்டம் வேதராணியத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகர செயலாளர் வீர பழனி மற்றும் நாவேந்தன், புரட்சி வளவன், இளையராஜா, சுப்பிரமணியன், ஈழன் ரமணி, பிரகாஷ், ராஜா, சக்திவேல், சங்கர், சீனிவாசன், கிருஷ்ணா, கராத்தே முருகேசன், சித்திரவேல், விடுதலை அரசன், சந்திரமோகன், ஸ்டாலின், ராகுல், களியமூர்த்தி, தர்மலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு வீரவணக்கம் செலுத்தினர். முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கு வீரவணக்கம் வீரவணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவுநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் 4வது வார்டு பகுதியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலை மற்றும் அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அருணாச்சலம், செல்வன் நிலவன், குமாரசாமி, செங்கதிர், ராமன், கோபி பூபதி, சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் உறுதிமொழி ஏற்றனர். தந்தை பெரியாருக்கு வேற வளவு முருகேசனுக்கு முடக்கத்தான் பாண்டியனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் முன்பு அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் மண்டல செயலாளர் செல்வம் தலைமையில் பேரணியாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், விவசாய அணி மாநில துணை செயலாளர் ராஜா, டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ரத்தினம், வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் மணியரசன், நகர பொருளாளர் நாகூரான், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சாரதி, ஒன்றிய துணை செயலாளர் ஆலடியன்,
அறிவு செல்வன், சாமிநாதன், நகர துணை செயலாளர் சத்யராஜ், கண்ணியம்மாள், தேவசரவணன், சென்ன கிருஷ்ணன், முனியப்பன், சண்முகம், சிவகுமார், ராமு, பிரபாகரன், தலித் சரத், அன்னவேல், தலித் பாபு, அன்பு, நெப்போலியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள அம்மன் குப்பம் ஊராட்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கருணாகரன் மற்றும் சதீஷ், அன்பரசன், செந்தில், சவுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கடலூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் ஜவாஹர் சுபாஷ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வழக்கறிஞர் சுப்பு, சுதாகர், கணபதி, சரத் வல்லவன், பிரசாத், கபில்தேவ், மணி, ஆனந்த், மனோஜ், புருஷோத்தமன், கலையரசன், பாபு, பாலா, மேகநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கடல்வெளி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். ஒன்றிய செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் தலி தயாளன், மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி ஆதவன், ஒன்றிய பொருளாளர் குணா, வள்ளிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி, திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ECR அன்பு, ஒன்றிய பொருளாளர் எழில் ராவணன், மாமல்லபுரம் நகர செயலாளர் ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளையொட்டி திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் சா நியூட்டன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கருஞ்சட்டை பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாசறை செல்வராஜ், அறிவழகன், ஒன்றிய செயலாளர் வின்சென்ட், ஜார்ஜ் வல்லவன், பன்னீர்செல்வம், தினேஷ்குமார், அசோக், கவியரசு, மகளிரணி நிர்வாகி ஸ்டெல்லா சத்யா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி செங்கல்பட்டு சரவப்பாக்கம் கூட்டு சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் தலைமையில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின், மாநில செயலாளர் அன்பு செல்வன் மற்றும் ஜெயந்தி, அம்பேத்கர், பித்தன், ஆதி, தமிழன், சீனு, நூர்ஜஹான், வீரா, திராவிட உதயா, பார்த்திபன், கருணா, வளவன், ஈழத்தமிழரசன், ராமு, குமரேசன், அசோக், நரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர்
அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு வீரவணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நல்லூர் கூட்டு சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு, இரும்பேட்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்திய ரத்தம் வீண் போகாது. இந்திய ரத்தம் வீண் போகாது. தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளையொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000 மற்றும் வழக்கறிஞர் காந்தி, முருகன், சுப்புஜோதி, திருஞானம், தென்றல், தன்ராஜ், மதுசூதனன், எழில்வான் சிறப்பு, சக்திவேல், ஐயாதுரை, விஜயகுமார், துரைமுருகன், பாபுஜி, அருள்சுகன், குணா பாலாஜி, சிந்தனை செல்வன், சசிகுமார், கண்ணன், தேவா, விடுதலை அம்பேத், தனகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். விடுதலை சிறுத்தைகள் டிசம்பர் 6 தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக ஆண்டாண்டு காலம் கடைபிடித்து வருகிறோம். எரிபடும் சேரிகளில், இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி என்று எங்களுடைய தலைவர் கொள்கை முழக்கமிட்டார். அந்த கொள்கை முழக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக கடைபிடித்து வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையில், பல்வேறு இன்னல்களுக்கிடையில், பல்வேறு சவால்களுக்கிடையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி ஒரு சமமான இந்தியா, சமத்துவமான இந்தியா, மதச்சார்பற்ற இந்தியா அமைய வேண்டும் என்று தன்னுடைய முழு அறிவாற்றலையும் செலுத்தி உலகமே மெச்சக்கூடிய வகையில், அனைத்து மக்களும் போற்றக்கூடிய வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவை பாதுகாத்து வருகிறது. தலித்துகள், இஸ்லாமியர்கள், பழங்குடியினர், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் போன்ற விளிம்புநிலை மக்களை இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம்தான். ஆகவே இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று சனாதன சக்திகளும் சாதிவாத சக்திகளும் கங்கணம் கொட்டி கொண்டு அலைகிறார்கள். அவர்கள் பாச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது. குறிப்பாக எங்களுடைய தலைவர் வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர் இருக்கும் வரை, விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை சனாதன சக்திகள் இங்கு ஊடுருவ முடியாது. எப்படியாவது கடவுளை வைத்து சாதி மோதல்களை உருவாக்கி, மத மோதல்களை உருவாக்கி இங்கே அவர்கள் கால் ஊன்ற வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். அது விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை, எங்களுடைய தலைவர் இருக்கும் வரை ஒருபோதும் ஈடுபடாது, நடக்கவும் நடக்காது. எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட மாமனிதர், மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளிலும் இஸ்லாமிய மக்களை போற்றுகின்ற வகையில், அவர்களிடம் தோழமையை போற்றுகின்ற வகையில் எங்களுடைய தலைவர் வாழும் அம்பேத்கர் தலைமையில், எழுச்சி தமிழர் தியாக தலைவர் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்தை வேறறுக்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் உறுதியேற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூர் கச்சேரி மேட்டில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் CK சாக்கன் சர்மா தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜானகி ராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் உறுதிமொழி ஏற்றனர். சனாதனத்தை வேறறுப்போம். சனாதனத்தை வேறறுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலசப்பாக்கம் நகர செயலாளர் விக்னேஷ் மற்றும் வினோத், பரத், தமிழரசன், சங்கத்தமிழன், நாகராசன், சங்கர், ஜெய்சங்கர்,
கோடீஸ்வரன், ஓவியர் பரட்டை, கதிரவன், தீபா கோடீஸ்வரன், வடிவேல், துபாய், ஏழுமலை, வேல்முருகன், ஸ்ரீராம், சிவா, வெங்கடேசன், ஐயப்பன், ராஜ்குமார், முருகன், சுகேந்திரன், லோகநாதன், வேலாயுதம், ராஜேஷ், சிலம்பரசன், முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி மயிலாடுதுறை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் செல்வ அரசு, தமிழ் தென்றல், பொன்னுதுரை, செல்வம், கனிவளவன், பிரேம்குமார், பஷீர், லட்சுமிகாந்த், சிவா, களிய பெருமாள், பாஸ்கர், ராஜசேகர், கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாளையொட்டி திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் சா நியூட்டன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் துரை, நகர செயலாளர் தேவா மற்றும் சகுந்தலா, ராமகிருஷ்ணன், சரண்ராஜ், சதீஷ், மணிகண்டன், பிரணேஷ் கிருஷ்ணன், பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை தருமபுரி, கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மண்டல துணை செயலாளர் தமிழ்வளவன் தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் மாவட்ட பொருளாளர் முனிராவ், மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தலைமை நிலைய பொறுப்பாளர் சிவராஜ், மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி, அசோகன், மாநில ஊடகப் பிரிவு அம்பேத்கர், மாவட்ட பொறுப்பாளர்கள் துரைவளவன், பட்டாபி, ஒன்றிய செயலாளர்கள் பவுன்ராஜ், மகேந்திரன், சதீஷ், ஒன்றிய துணை செயலாளர் திருப்பதி, வீரமணி, கந்தன், இளஞ்சூரியன், மாயக்கண்ணன், வெற்றிவேல், சித்திரபாண்டி, தினேஷ், குமரேசன், நரசிம்மன், தொகுதி பொறுப்பாளர்கள் பிரேம்குமார், சுதாகர், வினோத், ரஜினி, நகர பொறுப்பாளர்கள் செந்தில், கணபதி, சின்னதம்பி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 4 முனை சந்திப்பில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை